ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக கருவேப்பிலை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. முடிக்கு ரொம்ப நல்லது, டயபெட் பேஷண்ட் நல்லது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு நீங்கள் வதக்கிடணும். அது நல்லா மொதுன்னு வர அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இதோட என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கிறேன். வெங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கேன். 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இதோட 3 பச்சை மிளகாய் இருக்கேன். நீங்கள் கருவேப்பிலையோட பூண்டு ஒரு 10 பூண்டு பல்லும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதட்டுக்குவோம். நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இலையெல்லாம் தனித்தனியாக ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரியாக நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா வதட்டுக்கணும். இலை நல்லா நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு நல்லா அதோட ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதட்டுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இலை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு வந்துடும். இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுக்கிறப்ப நம்ம இப்படி கையில் இது பண்ணால் நல்லா அது நொறுங்குது. இந்த பக்குவத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுப்போம். அதே கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை குழம்புக்கு எண்ணெய் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு 5 சிவப்பு மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இதை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஆற வச்சு கருவேப்பிலையை அரைச்சிடலாம். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் அரைச்சாலே அது உங்களுக்கு நல்லா வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இது ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஈஸியாக அரைப்பட்டுரும். எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா நம்ம அரைச்சிப்போம். பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தண்ணி எதுவுமே மெயினாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துக்கனால நம்மளுக்கு பவுடர் கணக்காக வராது. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல காரமுமாகவும் எண்ணெயுமா இருக்கப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் 2-3 நாள் நல்லா ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம இதில் அரைச்சிருக்கோமா ஏற்கனவே பூண்டு பச்சை மிளகாயெலாம் அரைச்சிருக்கோம். இது நல்ல கருவேப்பிலையோடு இல்லாமல் இந்த பூண்டு ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு அந்த குழம்புல கிடைக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குழம்பு பொடி வீட்டில் உள்ள நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நிறைய போட்டிருந்தேன். அந்த புளிச்சாறை இதில் சேர்த்துக்குவோம். ஃபுல்லாக புளியெல்லாம் சேர்த்தாச்சு, அந்த சாதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் உப்பு
டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது வந்து கொதி வரட்டும். நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு வந்து போகட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி நம்மளுக்கு இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். பாருங்கள், குழம்பு வந்து நம்மளுக்கு வத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு வந்து கட்டியாக வரணும் குழம்பு. வெல்லம் போட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சுட்டு வந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த கருவேப்பிலை குழம்புல வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே கம கமன்னு இருக்குங்க. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்ல கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்ல ஒரு தொக்கு கணக்காக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கருவேப்பிலை குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ரைஸோடு போட்டு அந்த பூண்டு அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.